அது நான் பவானி கிட்ட பேசிட்டு இருந்தத அம்மா பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்களை சொல்ற மாதிரி மறைமுகமா என்ன சொல்லிட்டு போறாங்க. பவானி கிட்ட என்ன பேசுன? மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்த சம்பந்தமா பவானி என்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தா. நான் பவானி கிட்ட அம்மாவுக்கு எதிராக என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். நான் அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ என்ன பேசுறன்னு தெரியாம தான் அகிலா கோவமா இருக்கா. இப்போ என்கிட்ட சொன்னத அப்படியே போய் அகிலா கிட்ட சொல்லு. அகிலாவோட கோபம் கண்டிப்பா குறையும். இல்ல வேண்டாம் மாமா, இதெல்லாம் சொல்ல வேண்டாம். எப்ப அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சோ அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வராது. அதுக்காக நீ சொல்லாம இருந்தா அகிலாவோட கோபம் எப்படி குறையும்? சொன்ன வேலையை செஞ்சு காட்டணும் மாமா. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி காட்டணும். அப்பதான் அம்மா நம்புவாங்க. சரிங்க மாமா. எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. அகிலாவோட கோபம் குறையணும். மேம், என்ன எதுக்காக அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தான். இல்ல மேடம். முதல்ல கீழே இறங்கு. இப்போ யார் கண்ணிலையும் படாம உன்னை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுடுறேன். மேம், நீ இறங்க சொல்றேன். என்ன யோசிக்கிற? இந்த வீடு தான் உனக்கு பாதுகாப்பான இடம். இங்க பாரு, நீ இங்க இருக்கிற வரைக்கும் அந்த ராஜேஸ்வரியால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா பார்வதி அக்கா இதெல்லாம் பார்வதியோட பிளான் தான். யாருக்கும் தெரியாம உள்ள போலாம் வா. பார்வதி அக்கா பிளானா? என்ன மேம் சொல்றீங்க? ஆமா, இதெல்லாம் பார்வதியோட பிளான் தான். உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாம் விளக்கமா சொல்றேன் வா. சொல்றதெல்லாம் உண்மையா? போலாமா வேணாமா? வா. அப்பா, ஏன் நல்ல நேரம். யாருமே வீட்டுல இல்லை. வா, உள்ள வா. ஒன்னும் பயப்படாத வா. வா, பாத்து வா. உள்ள போ. வா வா. சத்தம் போடாத. உள்ள வா வா வா. சீக்கிரம் போ. அப்பாடா, ஒரு வழியா யார் கண்ணிலையும் படாம உள்ள வந்தாச்சு. இதெல்லாம் பார்வதி அக்கா பிளான்னு சொல்றீங்க. ஆனா நான் பார்வதி அக்காவை சந்திச்சு பேசும்போது அகிலாண்டேஸ்வரி மேடத்தை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு என்கிட்ட சொன்னாங்களே. அதுதானே பார்வதியோட மாஸ்டர் பிளானே. மாஸ்டர் பிளானா? என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. இவளை எப்படியாவது இப்ப சமாளிச்சாகணுமே. அது என்னன்னா, மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை பார்வதி நடத்தி கொடுக்கறேன்னு அகிலாண்டேஸ்வரிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததெல்லாம் சும்மா பொய், நடிப்பு. நடிப்பா? என்ன மேம் சொல்றீங்க?
ஐயோ, பார்வதி இதை என்கிட்ட சொன்னப்ப நானும் இந்த மாதிரி தான் நினைச்சேன். நம்பவே இல்ல. ஐயோ, இந்த அகிலாண்டேஸ்வரியை நம்ப வைக்க எனக்கு வேற வழி தெரியலன்னு பார்வதி தான் என்கிட்ட சொன்னா. பார்வதி அக்கா சொன்னாங்களா? பாரு, பார்வதியே பொறுப்பேத்துக்கிட்டு பார்த்து பார்த்து பண்ற நிச்சயதார்த்தம் இது. மகேஷுக்கும் வர்ஷாக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தம் நினைச்சியா? அதான் இல்ல. உனக்கும் மகேஷுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தம். பாரு, இதுதான் பார்வதியோட மாஸ்டர் பிளான். நான் வேற அவசரப்பட்டு பார்வதி அக்காவை தப்பா நினைச்சிட்டேன். அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி வேற அவங்க கிட்ட பேசிட்டேன். நான் இப்பவே போய் அவங்க கிட்ட சாரி கேக்குறேன் மேடம். ஏய், இரு இரு இரு, எங்க போற? இரு, அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? இப்ப நீ வெளியே போறத யாராவது பாத்துட்டாங்கன்னா பார்வதியோட மொத்த பிளானும் அவுட், வேஸ்ட் ஆயிடும். அப்ப நான் போன்லயாச்சும் பேசிடுறேன். சாரியும் தேங்க்ஸும் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏய், நோ. உன் போனை இங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. உனக்கும் மகேஷ்க்கும் நல்லபடியா நிச்சயம் நடக்கணுமா வேண்டாமா? அது வரைக்கும் உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கட்டும். ஆஃப் பண்ணியாச்சு. இனி இது உன்கிட்ட இருக்க வேணாம். அங்கேயே இருக்கட்டும். இங்க பாரு, இந்த நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. உள்ளேயே இருக்கணும். நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரமா பார்த்து நானே உன்னை ஹாலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இதுதான் பார்வதியோட பிளான். பார்வதி அக்கா சொன்னதா சொல்றீங்க. அதனால உங்க பேச்சு நான் இனிமே மீறவே மாட்டேன். நீங்க சொல்ற வரைக்கும் இந்த ரூம்லயே இருப்பேன். யாருக்கும் போன் கூட பண்ண மாட்டேன் மேடம். சூப்பர். நான் பார்வதி கிட்ட நீ வந்த விஷயத்த சொல்லிடுறேன். மேடம், ஒரு நிமிஷம். அப்படியே பார்வதி அக்கா கிட்ட நான் சாரி சொன்னேன்னு மட்டும் சொல்லிடுங்க மேடம். கண்டிப்பா. நான் கதவை பூட்டிட்டு போறேன். நீ தைரியமா இருக்கணும். பொண்ணை வச்சு பார்வதியை நான் எப்படி பழி வாங்குறேன்னு பாரு. நல்ல உயரமா உட்காந்துருக்கிறத பாரு. என்னடி இது? இந்த 2 அடி சிலிண்டர் மகேஷ் வர்ஷா கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் பேத்திக்கு காவலா இருக்க போறேன்னு சொல்லிட்டு போனா, இப்ப திடீர்னு வந்து நிக்கிறா. என்னவா இருக்கும்? தெரியலையே அத்தை. பட்டமாவை பார்த்ததும் எனக்கும் இதே டவுட் தான். நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க முந்திட்டீங்க. உனக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படியே பல்லெல்லாம் உடைச்சு கையில கொடுப்பற பாரு. கார்பரேஷன் பைப்ல வர மாதிரி தண்ணி வருது. என்னன்னு கேட்டு வைப்போம். என்ன பட்டமா?
மகேஷ் கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப என்னடா நிச்சயதார்த்தமே முடியல, அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு? ஐயோ அழறாங்க. பட்டம்மா என்னாச்சு? என் பேத்தி பவானிய காணோமா? என்னது, பவானிய காணுமா? பவானியே காணுமா? எப்போல இருந்து? நேத்துல இருந்து காணோமா. போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. என் பேத்திய நான் ஒன்னும் சொல்லலம்மா. அவளை நல்லாதாம்மா கவனிச்சுக்கிட்டேன். என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பட்டம்மா, உன் பேத்திக்கு எதுவும் ஆயிருக்காது. அவ பத்திரமா வீட்டுக்கு வந்துருவா. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. போ பட்டம்மா. சரிம்மா, நான் வரேன். அகிலா, ஹலோ அகிலா. ராஜி, மகேஷ் வீட்ல இருக்கானா? மகேஷ் வீட்ல இல்ல அகிலா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிருக்கானா? ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கானா இல்ல பவானியை எடுத்துட்டு ஓடிட்டானா? சரி, எப்ப போனா? அவன் இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி போயிட்டான். போகும்போது இன்னைக்கு நைட் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான். ஏ, என்ன விஷயம் அகிலா? இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் கேட்டேன். சரி, நான் அப்புறமா கால் பண்றேன் ராஜி. சரி அகிலா. எதுக்காக ஃபோன் பண்ணா? டவுட்டா இருக்கே. அக்கா, என்னமா அக்கா, மகேஷ் வீட்ல இருக்கானா? ஒருத்தி காட்டுக்கத்தால கேக்குறேன் சொல்றாள பாரு. பார்வதி, அப்ப சரி, நான் கேட்டு பதில் சொல்லனா என்ன, அவளுக்கு பூச வச்சா அது போதும். டேய், என்னடி முப்படியில நிக்கிற மகாராணி மாதிரி போசா கொடுத்துட்டு இருக்க? அக்கா கூப்பிடுறாங்கல்ல, இறங்கி வா கீழே. இவனும் வீட்டுலதான் இருக்கானா?
பவானி எங்க? பவானி உன்கிட்ட தான் கேக்குறேன். பவானியும் மகேஷையும் எங்க அனுப்பி வச்சிருக்க? இவ்வளவு பவானி எங்கிச்சு வச்சிருப்பா? இவ இப்படிலாம் செய்ய மாட்டாளே. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நேத்துல இருந்து பவானியை காணோம். போன் பண்ணாலும் அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு பட்டமா இங்க வந்து அழுதுட்டு போறா. இப்ப இருக்கிற நிலைமையில பவானி எங்கேயும் தனியா போக மாட்டா. மகேஷ் அவங்க வீட்லயே இல்ல. உண்மையை சொல்லு. 2 பேரையும் எங்க அனுப்பி வச்சிருக்க? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுமா. உங்களுக்கு எதிரா நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேமா. இல்ல, நீ சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எங்க மகேஷும் பவானியும்? அம்மா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பார்வதி, உன்கிட்ட தான் கேக்குறேன். அம்மா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா பார்வதி? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொல்லு ராஜி. அகிலா, மகேஷ் எங்கன்னு விசாரிச்சு போன் பண்ணிருந்தல்ல? மகேஷ் வந்துட்டான். ஆமா. நீ மகேஷ் கிட்ட ஏதாவது கேட்கணுமா? போன அவன்கிட்ட கொடுக்கட்டுமா?